இந்த நாளிலே நம்ம மத்தியில் அந்த பாஸ்டர் கண்ணராஜ் அவங்க சின்ன கொமுட்டி பகுதியிலிருந்து அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கும்படி அவங்களுக்கு குறித்த காரியங்களை நம்மோடு கூட ஷேர் பண்ணும்படி வந்திருக்காங்க. கர்த்தர் தாமே மையம் போடுவாராக. நம்ம பாஸ்டர் நம்ம வரவேற்கலாம். வாங்க பாஸ்டர். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். இந்த நாள் எங்களோடு கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஆனால் விசேஷமாக இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் நடந்ததான அநேகருக்கு தெரியாத காரியங்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் தெரிய வரப்போகுது. அதற்காக தேவன் ஸ்தோத்தரிக்கிறோம். முதலாவதாக உங்கள் குடும்ப பின்னணியை நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடியன் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோயில் தாலுக்கா தெம்மூர் என்கிற கிராமத்தில் நான் பிறந்து நான் இந்து முறைப்படி வளர்க்கப்பட்டேன். கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு நான் இப்படி ஆகிலும் சில நாட்கள் வேலை இல்லாமல் இருந்தபோது எனக்கு திருமண காரியத்தை ஒழுங்கு செய்தார்கள். எனக்கு முன்னதாக 2 சகோதரர்கள், ஒரு சகோதரி இருக்கிறாங்க. எங்கள் குடும்பத்தில் நான் தான் கடைசி பிள்ளை. இப்படியா நான் கல்லூரி படித்து கொண்டிருக்கும்போது என்னுடைய தகப்பனார் மரித்து விட்டாங்க. தொடர்ந்து எங்கள் தாயார் என்னை நல்ல ஒரு பக்தியில் வளர்த்தாங்க. நல்ல பக்தியின் முறைப்படி நல்ல ஒரு கீழ்ப்படிதலோடு வளர்க்கப்பட்டு நான் வேலை இல்லாமல் இருந்தபோது திருமண காரியத்தை ஒழுங்கு செய்தாங்க. திருமண காரியத்தை ஒழுங்கு செய்து திருமணம் 1998ஆம் ஆண்டு திருமண காரியத்தை செய்தாங்க. திருமணம் முடிந்து 2 பெண் பிள்ளைகள் முதலாவதாக பிறந்தாங்க. அடுத்தது 3ஆவதாக என் மனைவி கன்சீவாக இருக்கும்போது அதுவும் பெண் பிள்ளை தான் சொல்லி மருத்துவர்கள் பரிசோதனை செய்துட்டு அதையும் சொல்லிட்டாங்க. இன்னொரு முறை பார்ப்போம் வாங்கம்மா அப்படின்னு சொல்லி 2 முறை 3 முறை தொடர்ந்து பார்த்து அவங்க இதுவும் பெண் பிள்ளை தான் சொல்லிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் நான் ஒரு தனியார் கம்பெனியில் ஒரு வேலை செய்து கொண்டிருந்தேன். அப்போ வேலை செய்து கொண்டிருக்கும்போது எனக்கு சரீரத்தில் ஒரு பலகீனம் வந்துச்சு. பலகீனம்னு சொன்னிங்கன்னா, எனக்கு கம்பெனியில் ஒரு நல்ல வாகனம் வாங்கி கொடுத்துருந்தேன். 2 சக்கர வாகனம் வாங்கி கொடுத்து 2000 நான் அந்த வாகனத்தில் வெளியில் வேலைக்கு போகும்போது திடீரென்று எனக்கு சரீரத்தில் ஒரு பயம், ஒரு நடுக்கம் வரும். திடீர்னு பார்த்திங்கன்னா கண் அப்படியே இருட்டாயிரும், மயக்கமாக வரும், கண் இருட்டாயிரும். உடனே நான் நிதானமாக வாகனத்தை நிறுத்திட்டு பக்கத்தில் உட்காந்து கொள்ளுவேன். இந்த சூழ்நிலையில் திருமணத்துக்கு முன்னதாகவே எனது மனைவி அவங்க எங்கள் தாயாருடைய தம்பி பெண்ணு தான், அவங்க மாமா பொண்ணு தான். அவங்க ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக சபைக்கு சென்று கொண்டிருந்தாங்க. ஊழியெல்லாம் செய்துக்கிட்டு இருந்தாங்க. ரட்சிக்கப்பட்ட சபையில் ஊழியக்காரங்க ஐயா கூட இணைந்து அவங்க ஊழியெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. எல்லாமே எனக்கு தெரியும். ஆனாலும் நான் இந்து முறைப்படி அந்த திருமணத்தை நடத்தினேன். இந்து முறைப்படி அவங்களும் சம்மதித்து தான் நடத்தினாங்க. என்னுடைய ஒரு பெண்ணு மாமா பொண்ணு என்பதனால அவங்க சம்மதித்து அப்படியே அந்த திருமணம் நடந்தது. எனக்கு சரீர பலகீனத்தை குறித்து ரொம்ப பயம் உண்டாயிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே 2 பெண் பிள்ளைங்க இருக்கிறாங்க. நம்ம மனைவியும் தொடர்ந்து 3ஆவதாக கன்சீவாக இருக்கிறாங்க. அப்போது நம்ம பிள்ளைங்களுக்கு நமக்கு திடீர்னு ஒன்று ஏதாகிலும் ஒன்று நடந்துச்சுன்னா ஆபத்து. நம்ம பிள்ளைங்களெல்லாம் யார் பாப்பா, யார் காப்பாற்றுவா, அவங்களெல்லாம் யார் பராமரிப்பா என்கிற அந்த ஒரு சூழ்நிலை, அந்த பயம் எனக்கு உண்டாயிடுச்சு. உண்டான அந்த சூழ்நிலையில் தான் 3ஆவது குழந்தை அவங்க கன்சீவாக இருக்கிறாங்க. இந்த 2 காரியமும் ஒரே சம்பவம் ஒரே நேரத்தில் நடந்துகிட்ருக்குது. எனக்கு சரீரத்தை குறித்து ரொம்ப மரண பயம் உண்டாயிடுச்சு. மரண பயம் வந்த உடனே வீட்டுக்கே தெரியாத ஒரு எல்ஐசி பாலிசியே கட்ட வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா ஏதாவது ஒன்று நம்ம செஞ்சு வைப்போம், நமக்கு ஒரு ஆபத்துன்னா நம்ம குடும்பம் என்ன ஆகுறது, பிள்ளைங்க என்ன ஆகுது அப்படின்னு நினச்சி அதை செய்ய எனக்கு ஒரு ஞானம். அப்போல்லாம் அந்த ஞானத்தினால அதை செஞ்சோம். அதை செய்துட்டு வீட்டில் யார்கிட்டையும் சொல்லலை. ஆனாலும் உடம்பு சூழ்நிலை அதிகமான பிறகு முடியாமல் போன பிறகு என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்லா பசிக்கும். சாப்பிட போய் சாப்பாட்டுக்கும் சாப்பாட்டுக்கு போய் அமரும்போது உடனே வயிறு சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தியாகிடும், சாப்பிட்ட மாதிரி ஃபுல்லாகிடும். அதுக்கு பிறகு மீண்டும் சாப்பிட்டோம்னா வாமிட் வர மாதிரி இருக்கும். மீண்டும் சாப்பிட்டோம்னா வாமிட் வந்துடும். இந்த சூழ்நிலையில் பல மருத்துவர்கிட்ட போய் மருத்துவம் பார்த்தோம்.
டாக்டருங்கெல்லாம் பரிசோதனை செய்து நல்லா தான் இருக்குது, உங்களுக்கு உடம்பு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு ஊசி போடுவாங்க, அப்படியே மாத்திரை கொடுப்பாங்க. ஆனால் கொஞ்சம் கூட சரீரத்தில் முன்னேற்றம் இல்லை. முன்னேற்றம் இல்லாமல் அதே சூழ்நிலையில் இருந்ததுனால சரி ஒரு பெரிய மருத்துவமனையாக போய் நம்ம பெரிய டாக்டர்கிட்ட போய் பார்த்தா அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் வீட்டில் என்ன செஞ்சேன், அப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஓபி அந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப ஃபேமஸ். இந்த 2000 ஆண்டுகள் நேரத்துலலாம் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. அப்போ என்ன செஞ்சேன், போய் டாக்டர்கிட்ட போய் பார்க்கும்போது அவங்க கடைசியாக என்ன சொன்னாங்க, ஒரு எண்டோஸ்கோப் விட்டு பார்க்கலாம், வயிற்றில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு நானும் ஆயத்தமாக போயிட்டு நான் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறேன். ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லுவாங்க, மாத்திரை கொடுப்பாங்க, மருந்து கொடுப்பாங்க, நம்ம சரீரம் சரியாயிரும், சுகமாயிரும், நல்லாயிரும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்ப்போடு இருக்கிறேன். மருத்துவரும் பரிசோதனை செஞ்சுட்டு அந்த எண்டோஸ்கோப் என்பது ரொம்ப ஒரு வேதனையான சம்பவம். அதை பார்த்தவங்க அனுபவித்தவங்களுக்கு தான் அது தெரியும். ஏன்னா நம்ம விரல் அடி நாக்கில் போய் பட்டாலே நமக்கு குடலெல்லாம் வெளியில் வந்துடுறது போல் ஒரு சம்பவம் சூழ்நிலை, அப்படி அகட்டி வாமிட் வர ஒரு அறிகுறியெல்லாம் நமக்கு இருக்கும். ஆனால் அந்த எண்டோஸ்கோப் என்பது ஒரு 2 மீட்டர் கிட்டத்தட்ட அந்த டியூப்பை நம்ம வயிற்றுக்குள்ளே விட்டு அதை பரிசோதனை செய்வாங்க. நான் கண்ணை நல்லா இறுக்கி ரொம்ப மூடிட்டேன், பயந்துட்டு மூடினா கொஞ்சம் நேரம் கழித்து கண்ணை திறந்து பார்க்குறேன். அப்படியே அந்த டியூப்பை டாக்டரு அப்படியே அந்த விளக்குலெல்லாம் மண்ணெண்ணெய் திரி ஏற்றுவாங்கள்ல, அப்போல்லாம் பழைய காலத்துலலாம் மண்ணெண்ணெய் விளக்கில் திரி ஏற்றுவாங்க, ரொம்ப டைட்டாக வச்சு அமுத்தி முடுக்குவாங்க. அந்த மாதிரி என் தொண்டைக்குள்ளே அவர் அமுக்கிறத கண்ணை திறந்து பார்த்தோன்னே என் வாயில் அவர் அமுத்துறதை பார்த்தா எனக்கு ஒரே பயமாகி கண்ணை இறுக்கி மூடிட்டேன். இனிமேல் என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரே பயம். ஆனாலும் அவர் பரிசோதனை செய்துட்டு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கேருந்து அந்த ரிப்போர்ட்டை கொடுக்கும்போது அவர் சொன்னாங்க, அந்த டாக்டரு உங்களுக்கு எல்லாமே நார்மலாக இருக்குது, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னாங்க. சொல்லிவிட்டு மீண்டுமா உங்களுக்கு மயக்கம் வர மாதிரி இருந்தாக்க ஒரு சாக்லேட் ஒன்று போட்டுக்கோங்க, சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு டாக்டர் மேலே ரொம்ப கோபம். அவர் ஏதாவது பெரிய பிரச்சனை வயிற்றில் இருக்குது, அதுக்கு மருந்து மாத்திரை தருவாங்க, அதை சாப்பிட்டா நம்ம பூரண குணமாயிடுவோம், நல்லாயிடுவோம், நம்ம நல்லாயி நம்ம குடும்பத்தை நம்ம காப்பாற்றலாம், நம்ம குடும்பத்தை மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நார்மல்னு சொல்லி ரிப்போர்ட்டை கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப டாக்டர்கிட்ட கோபமாக இருந்தது. வீட்டுக்கு போய் நான் சொன்னேன், இந்த ஹாஸ்பிட்டல்லாம் சரியில்லை, நம்ம பெரிய ஹாஸ்பிட்டலாக போய் பாண்டிச்சேரியில் இந்த ஜிப்மர் அந்த கோரிமோட்டில் இருக்கிற அந்த மாதிரி மருத்துவமனையில் போய் பரிசோதனை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் அவங்க என்ன செஞ்சாங்க, இல்லை நம்ம பாஸ்டரை கூப்பிட்டு ஒரு ஜெபம் பண்ணோம், நீங்களும் நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்குறீங்க, ஒன்றும் சுகமாகலை, எங்கள் பாஸ்டரை கூப்பிட்டு ஒரு ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இது என்ன பாஸ்டர் என்ன டாக்டரா, அவர் இந்த வியாதிக்கு அவர் மருந்து மாத்திரை தர்றதுக்கு ஜெபம் பண்ணுறது பிரச்சனை இல்லை, ஆனாலும் ஒவ்வொரு நாளும் லேட் ஆகும்போது எனக்கு பயம் அதிகமாகிட்டே இருக்குது. இல்லைங்க, ஒரு நாள் வெயிட் பண்ணி நம்ம பாஸ்டரை கூப்பிட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம், பாஸ்டர்மா ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நானும் சரி டாக்டர் தான் வைத்தியம் பண்ணி எல்லாமே நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, சரி பரவாயில்ல ஒரு ஜெபம் பண்ணிட்டு போட்டோம். ஆனால் நாளைக்கு நம்ம புறப்படுற பிரயாணம் ஹாஸ்பிட்டலுக்கு மருத்துவமனைக்கு புறப்படுற அந்த பிரயாணம் கட்டாயிரும், போக முடியாது. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு அரை மனசோடு அதை சம்மதித்தேன். அவங்க ஃபோன் பண்ணி பாஸ்டர் வர வச்சாங்க. பாஸ்டர்மா வந்தாங்க. வந்துட்டு அவங்க எனக்கு ஒரு ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணிவிட்டு அவங்க போயிட்டாங்க. பாஸ்டர், உங்களுடைய குடும்ப பின்னணியை பற்றி சொன்னீங்க. இப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட வந்ததான அனுபவம், அந்த ரட்சிப்பின் ஒரு சூழ்நிலை, எப்படி நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் ஆண்டவர்கிட்ட வந்தீங்க என்பதை நீங்கள் சொன்னீங்கன்னா அநேகருக்கு அது பயனாக இருக்கும். ஏன்னா சில பேர் பயங்கரமான ஒரு சிலை வழிபாடு பின்னணியிலேருந்து வந்திருக்காங்க, வியாதி நடுவிலேருந்து வந்திருக்காங்க, மந்திரக்கட்டிலிருந்து ஆண்டவர்கிட்ட வந்திருக்காங்க. உங்கள் ஆண்டவர் எந்த விதத்தில், ஏன்னா நீங்கள் இந்து குடும்பம் சொன்னீங்க, நீங்கள் எப்படி இப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட வந்தீங்க அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். சரீர விலகனம் மரண பயத்து நிமித்தம் இருக்கும்போது பாஸ்டரை கூப்பிட்டு என் மனைவி துணைவியார் ஜெபம் பண்ணோம், நீங்கள் அடுத்தது ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது
நான் கொஞ்சம் விசுவாசம் இல்லாமல் சரி ஒரு ஜெபம் பண்ணிட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லி தான் நானும் சம்மதித்தேன். ஆனால் அவங்க பாஸ்டம்மா ஜெபம் பண்ண பிறகு எனக்குள்ளே ஒரு சரீரத்தில் ஒரு மாற்றத்தை உணர்ந்தேன். அந்த பயம் என்னை விட்டு விலகி போனதை என்னால் உணர முடிஞ்சது. அடுத்து பார்த்திங்கன்னா நல்ல பசி எடுக்கும், சாப்பிட முடியாது. சாப்பாடுக்கிட்ட போய் உட்காந்தா சாப்பிட்ட மாதிரி ஆகிடும், கொஞ்சம் சாப்பிட்டா மறுபடியும் வாமிட்டு வர மாதிரி ஆகிடும். அந்த சூழ்நிலையும் மாறிச்சு. நல்லா சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. அந்த பயம் போச்சு, அந்த மயக்கம் போச்சு. வாகனத்தில் போகும்போது மரண பயம் வரும், திடீர்னு மயக்கம் வந்தால் அந்த பயமும் போச்சு. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கே நாங்கள் போகவே இல்லை. அன்னையிலேருந்து கிட்டத்தட்ட இந்த 24 வருஷமாக அந்த பிரச்சனைக்காக இது வரைக்கும் மருத்துவமனைக்கு போனதே இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. பாஸ்டர், நீங்கள் உங்கள் குடும்ப பின்னணியை சொன்னீங்க, நீங்கள் ஆண்டவர்கிட்ட வழிநடத்தப்பட்ட அந்த விதத்தை சொன்னீங்க. இப்போ நீங்கள் எப்படி சர்ச்சுக்குள்ளே போனீங்க? ஆண்டவரை தேடி பாஸ்டர் வீட்டில் ஜெபம் பண்ணாங்கன்னு சொன்னீங்க. அதை தாண்டி நீங்கள் சபைக்கு போனீங்களா? அதை எப்படி போனீங்க? என்ன சூழ்நிலையில் போனீங்க அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். அதாவது இந்த லூக்கா நற்செய்தி புஸ்தகத்தில் நாம் ஒரு காரியத்தை பார்க்குறோம் இல்லைங்களா? அந்த தேவனை மதிக்காதவன், மனிதனை மதிக்காதவன் தேவனுக்கு பயப்படாத ஒரு மனுஷன்றது போல் நான் முதலாக பயந்தது இயேசுக்கிட்ட வந்து தான். வசனத்துக்கு பயந்தேன், இயேசுப்பாக்கு தான் பயந்தேன். அதுக்கு முன்னே இந்துவாக இருக்கும்போது நான் எந்த தெய்வத்தையும் வணங்கினதே இல்லை. எங்கள் வீட்டில் நல்லா எங்கள் அம்மாலாம் பக்தியாக வழிபடுவாங்க. நான் ஆனால் ஒரு நாளும் ஒரு முழு மனசோடு நின்று அந்த தெய்வத்துக்கிட்ட போய் வணங்கினதே கிடையாது. எங்கள் அம்மா ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்றதுக்காக பயந்துக்கிட்டு தான் போய் அதை நான் வணங்கியிருக்கேன்னு தவிர என் முழு மனசாக அது என்னை விடுதலையாக்கும், என்னை நல்லா வைக்கும்ன்றது எனக்கு என்னமோ தெரியல. நான் இந்துவாக இருக்கும்போதே அந்த தெய்வத்தின் மேலே எது மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா தெய்வம்னா தப்பு செஞ்சால் தண்டிக்கணும், அதுதான் தெய்வம் அப்படின்னு சொல்லி நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருந்ததுனால எந்த ஒரு தெய்வத்தையும் நான் வணங்கலை. ஆனால் எனக்கு சரீரத்தில் இந்த பாசமாக சுகமாக ஜெபம் பண்ணின பிறகு என் சரீரத்தில் ஒரு மாற்றம் தெரிஞ்ச பிறகு உடனே நான் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். சர்ச்சுக்கு போக ஆரம்பித்த உடனே அதுக்கு முன்னாடி என் மனைவி, எங்கள் மனைவியோட அப்பா அம்மா தம்பிகள் எல்லாமே ஒரே சபையில் தான் ஞானஸ்தானம் எடுத்திருந்தாங்க. அந்த பாஸ்டரையா முதல்ல ஊழியம் ஆரம்பிக்கும் போது எங்கள் மாமனார் வீட்டில் தான் சபை ஒரு வீட்டில் தான் ஆரம்பித்தாங்க. ஒரு சர்ச்சு சபை ஆரம்பித்தது எங்கள் மாமனாரோட வீட்டில் தான் கொடுத்துருந்தாங்க. அப்போ எங்கள் மாமனார் எங்கள் மாமாவாக இருந்ததுனால, எங்கள் அம்மாவோட தம்பியாக இருந்ததுனால நான் அப்போ அங்கே போயிருக்கிறேன், பார்த்துருக்குறேன். ஆனால் அவங்க போடுற சத்தத்தெல்லாம் கேட்டு ஒரே எரிச்சலாக இருக்கும். என்ன ஒரே சத்தம் போட்டுக்கிட்டு இப்படியெல்லாம் ஆண்டவரை பண்ணுறாங்களே வணங்குறாங்களே அப்படின்னு சொல்லி எரிச்சலோடு வருவேன். ஆனால் அப்போல்லாம் அந்த பாஸ்டர் எனக்கு தெரியும், எனக்கு பார்த்துருக்குறாங்க, நல்லா பேசுவாங்க, பழகி இருக்கிறதுனால எனக்கு சுகமான உடனே மறுவாரமே சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். மொதல் வாரம் சர்ச்சுக்கு போனால் 2வது வாரம் எனக்கு பாஸ்டர் ஞானஸ்தானம் கொடுங்கன்னு கேட்டேன். அவங்களும் கொடுத்துட்டாங்க. ஏன்னா நான் ரொம்ப நாளாகவே அவங்கள எனக்கு தெரியும். எங்கள் மாமா வீட்டில் சர்ச்சு நடத்தினாங்க. அவங்க நல்ல பழக்கமானவங்க, அறிமுகமானவங்கன்றதுனால எனக்கு கேட்ட உடனே கொடுத்துட்டாங்க. மறுவாரம் இந்த சூழ்நிலை நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். 3வது என்னுடைய மனைவி கன்சீவாக இருக்கிறாங்க. முதல்ல 2 பெண் பிள்ளைங்கன்னு சொல்லி நான் வாரம் ஞானஸ்தானம் நடக்கிறேன். மறுவாரம் டாக்டர் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு பெண் குழந்தைன்னு சொல்லியிருந்து 3 முறை சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஆண் குழந்தையா கர்த்தர் மாற்றி கொடுத்துட்டாங்க. பெண் குழந்தைன்னு 3 முறை ஸ்கேன் பார்த்துட்டு சொன்ன அந்த மருத்துவ அறிக்கையை கர்த்தர் மாற்றி ஆண் குழந்தையாக கொடுத்துட்டாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகுதா. பாஸ்டர், உங்களுடைய சாட்சி ரொம்ப உண்மையாகவே அருமையான ஒரு சாட்சி. ஏன்னா இன்றைக்கு சபையில் பார்க்குறோம், 1 வருஷம் ஆனாலும் கூட ஞானஸ்தானம் எடுக்காத அநேக விசுவாசிகள் இன்றைக்கு சபையில் இருக்காங்க. பாஸ்டருங்க பல முறை சொல்லியும் எப்படி ஆகிலும் அந்த ஞானஸ்தானம் மட்டும் வேணாம் அப்படின்னு எஸ்கேப் ஆகிற நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நீங்கள் வியாதிப்பட்டீங்க, அது நடுவில் நீங்கள் ஆண்டவரை கிட்ட போகிறதுக்கு நீங்கள் தடை செய்யலை, பாஸ்டருங்க ஜெபிப்பதற்கு நீங்கள் அனுமதித்தீங்க. அது மாத்திரம் இல்லாமல் ஆண்டவர் விடுதலை கொடுத்த உடனே நீங்கள் சபையை தேடி போயிருக்கீங்க. அது எல்லாத்துக்கும் மேலே ஒரே வாரத்தில் நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்கன்றது ரொம்ப உண்மையாகவே ஒரு அருமையான ஒரு சாட்சி. ஏன்னா தேவனுக்கு பயந்து, தேவனுக்கு கீழ்ப்படிந்து, ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தது போல தான் நீங்களும் கூட அந்த ஞானஸ்தானம் என்ற ஒரு உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிந்திருக்கீங்க. இதன் பிறகு உங்கள் வாழ்க்கையில் இப்போ நீங்கள் ஊழியம் செய்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அந்த ஊழியத்திற்குள்ளாக நீங்கள் எப்படி வந்தீங்க,
அதனுடைய அந்த பின்னணியை சொல்லுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாஸ்டர் சொன்னது போல், ஏன்னு கேட்டால், நான் வந்து கடவுள்கிட்ட போகாத நான், கடவுளை மதிக்காத நான், கடவுளுக்கு பயப்படாத நான். எனக்கு இயேசு வந்து என்னை தொட்ட உடனே முதல்ல நான் அவருக்கு தான் பயப்பட ஆரம்பித்தேன். அவருக்கு தான் பயந்தது. நான் கடவுள்னு சொல்லி பயந்தது வந்து இயேசுவுக்கு தான் பயந்தேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அங்கே வீரன் கோயில் இருக்குங்க, காளி கோயில் இருக்குது, அங்கே தனியாக போகாது அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் அவங்கள ஏளனமாக கிண்டல் பண்ணுவேன். ஏம்மா அது ஒரு கல், அது இருக்கிற இடத்துல போவானாங்கிறேன். நான் இந்துவாக இருக்கும்போது அங்கே போவானான்னு பயமுறுத்துறேன். அது என்னம்மா செய்யும், ஏம்மா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நான் எங்கள் அம்மாவை நான் கிண்டல் செய்வேன். சும்மா விளையாட்டாக கிண்டல் செய்வோம். ஆனால் அது என்னன்னு தெரில, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த நான் ஏசப்பாட்ட வந்த உடனே அவருக்கு ரொம்ப பயந்துட்டேன். ஆனால் முதல்ல பயந்தது ஏசப்பாவுக்கு தான். வேறு யாருக்கும் பயப்பட மாட்டேன், மனிதருக்கு கூட பயப்பட மாட்டேன். எவ்வளோ பெரிய ஆளந்தான், நீ என்ன அப்படின்ற மாதிரி என்னுடைய சூழ்நிலை. நீங்கள் இப்படி நீ இருந்தால் நீங்கள் இருக்கிறீங்க, நான் இருந்தால் நான் இருக்கிறேன் அப்படின்ற சூழ்நிலையில் வளர்ந்து நான். ஆனால் முதல் ரொம்ப பயந்தது ஏசப்பாவுக்கு தான். ரொம்ப பயந்தேன். ஏன்னா என்னை அவர் தான் நல்லாக்குனாங்க. யாராலையும் செய்ய முடியல. மருத்துவர்களெல்லாம் எல்லா வைத்தியமும் செஞ்சுட்டு ஒன்றும் முடியலன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஏசப்பா தான் எனக்கு அந்த பயத்திலேருந்து விடுதலை ஆக்குனாங்க, சுகமாக்குனாங்கன்றது தெரிஞ்ச உடனே சர்ச்சுக்கு போயிட்டேன். சர்ச்சுக்கு போனால் உடனே ஞானஸ்தானம் கேட்டால் அவங்களும் பாஸ்டும் கொடுத்துட்டாங்க, எந்த தடையும் சொல்லலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் சின்ன வயசுலேருந்து அதை பார்த்துருக்குறேன். எங்கள் மாமனார் வீட்டில் தான் நடந்தது சபையை, எங்கள் மனைவியோட வீட்டில். அதனால் உடனே கொடுத்துட்டாங்க அவங்களும். ஆமாம், என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஊழியத்துக்கு வந்தது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தொடர்ந்து நாங்கள் ஒரு 6 மாதம் 7 மாதம் 1 வருஷம் கிட்டத்தட்ட சபைக்கு போயிட்டுருக்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய பாஸ்டம்மா துணைவியார்கிட்ட ஆண்டவர் வந்து பேசி அவங்க அதுக்கு முன்னாடியே ஒரு 15 ஆண்டு கிட்டத்தட்ட பாஸ்டர் கூட இணைஞ்சு அவங்க சபையோடு கூட ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க திருமணத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து திருமணத்துக்கு பிறகு இந்த சூழ்நிலைலாம் சம்பவம்லாம் முடிஞ்சு நான் ரட்சிக்கப்பட்ட உடனே ஆவியானவர் வந்து அவங்கள்ட்ட பேசினாங்க, இந்த ஊருக்கு நீங்கள் ஊழியத்துக்கு போகணும், என் ஊழியத்தை செய்யணும்னு ஊரை சொல்லிட்டாங்க ஆண்டவர். ஆனால் அந்த ஊர் எங்கே இருக்குன்னே எங்களுக்கு தெரியாது. கடலூர் பக்கம் இருக்குது, புவனகிரி தாலுக்காவில் இருக்குது, சின்ன கொம்பட்டி என்கிற கிராமம், கொத்தட்டைக்கும் பக்கத்தில். அந்த கிராமத்தை குறித்து தெளிவாக ஆண்டவர் பேசி ஊழியத்துக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க. அப்போது என்கிட்ட வந்து அவங்க சொல்லும்போது நான் சொன்னேன், நான் நல்ல வேலை செய்கிறேன், சம்பாதிக்கிறேன், அதில் பாதி பணத்தை ஊழியத்துக்கு தரேன், ஆனால் ஊழியத்துக்கெலாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஊழியம்லாம் மெந்தகோஸ்த ஊழியம்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்குறேன். அதனால் பாதி ரூபாயை நான் ஊழியத்துக்காக தரேன். நான் சொன்னால் கரெக்டாக செய்வேன், எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே தெரியும். வார்த்தையில் உண்மையாக இருப்பன்றது அவங்க எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பாதி ரூபாயை கூட நான் தரேன், ஆனால் ஊழியத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் பாஸ்டர் செய்து கொடுக்கும்போது சில காரியங்கள் எனக்கு பயம் உண்டாகும். சில பேரை வலை போட்டு பிடிப்பாங்க மீன், அது வந்து சிந்தாமல் சிதறாமல் வந்துடும். சில மீனை வந்து தூண்டில் போட்டு பிடிப்பாங்க, இழுப்பாங்க, அது வந்து கண்ணாப்புனான்னு அந்த செதெல்லாம் பிஞ்சு போகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த காரியம் எனக்கு ஞாபகம் வந்தது. சரி, என்ன நம்ம சம்பாதிச்சாலும் ஆண்டவருக்கு வேலை செய்கிறது அது ஒரு நல்ல ஒரு பணி, ஆண்டவருடைய வேலை அது. மனிதனுக்கு எவ்வளோ வேலை செஞ்சாலும் நன்றி இருக்காதுன்னு சொல்லி ஒரு அறக்குறை மனதோடு தான் ஊழியத்துக்கு வந்தோம். வந்த உடனே அதுவும் கிராமப்புறமாக இருந்ததுனால எனக்கு முழு விருப்பம் இல்லை. அங்கே படிப்பறிவு இல்லாத ஜனங்க, கிராமப்புறம், ரெண்டாவது ஒரு அறக்குறை முழு மனது இல்லாமல் தான் ஊழியத்துக்கு வந்தோம். அப்புறம் பரிசுத்த ஆவியான எனக்கு ஆத்மா பாரத்தை தந்த பிறகு தான் முழுமையாக 2007 கிறிஸ்மஸோட வேலையை விட்டுட்டு மறுபடியும் முழு நேர ஊழியத்துக்கு வந்தது. முழு நேர ஊழியத்துக்கு 2 எஜமானுக்கு ஒருவன் ஊழியம் செய்ய முடியாது என்கிற வேத வாசனத்தெல்லாம் நான் வாசிக்கும்போது, சரி நம்ம ஆண்டருக்கு மாத்திரம்தான் ஊழியம் செய்யணும், 2 எஜமானுக்கு ஊழியம் செஞ்சால் ஒருத்தங்களை பகைப்போம், ஒருத்தங்களை சிநேகிப்போம், அதனால் நம்ம கர்த்தருக்கு மாத்திரம் ஊழியம் செய்வோம் அப்படின்னு சொல்லி ஊழியத்துக்கு வந்தோம். பாஸ்டர், நீங்கள் ஊழியத்திற்குள்ளே வந்தீங்க, கர்த்தர் பேசி அழகாக தேவன் அந்த சின்ன கொம்பட்டி என்கிறதான ஊரையும் சொல்லி உங்களை அழகாக ஊழியத்தில் தேவன் அழைத்து கொண்டு வந்தார். இப்போ ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா 9 விதமான அழைப்பு இருக்கிறது. அதில் பிரதானமாய் 5 விதமான அழைப்பு: அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், மெய்ப்பர், போதகர், சுவிசேஷகர் என்று சொல்லி 5 விதமான அழைப்பு இருக்குது. இதில் நீங்கள் எந்த விதமான ஊழிய அழைப்பை நீங்கள் நிறைவேற்றுறீங்க? இதுதான் உங்களுக்கான அழைப்பு. என்ன, சுவிசேஷகராக நீங்கள் இருந்திருக்கலாம், ஒரு போதகராக இருந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் எது உங்களுடைய அழைப்பு என்பதை எப்படி கண்டுபிடித்தீங்க?
சொல்லுங்களேன். அதாவது ஆண்டவர் வந்து இந்த கிராமத்துக்கு காமிச்சு போன்னு சொன்னபோது நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த வேலையை விட மனசில் கொஞ்ச நாள் நம்ம வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லி எங்கள் ஸ்தாபனத்துலேயும் அப்படி தடை எதுவும் கிடையாது வேலை செய்கிறதுக்கு. வரும்போது நாங்கள் ஊழியத்துக்கு வந்துட்டு இந்த கிராமத்தில் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும்போது அநேக மக்கள் வந்து அங்கே ஒரு நல்ல ஒரு மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல், ஒரு வழி நடத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் ரொம்ப பாவத்திலையும் அவங்களுக்கு கண்டித்து உணர்த்தக்கூடிய ஆட்கள் இல்லாத அப்படி இந்த கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்த பிறகு அநேக மக்கள் அங்கே விடுதலை ஆனாங்க. முதல்ல வந்த உடனே ஒரு 25 ஆண்டுகளாக குழந்தை இல்லாத ஒரு சகோதரிக்கு குழந்தைய கத்தர் கொடுத்தாங்க. அந்த ஊரில் ஒரு பெரிய சாட்சியாக இருந்த முதல்ல. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப மரணப்படுக்கையில் இருந்த ஒரு அம்மாவுக்கு கர்த்தர் ஜீவனை கொடுத்தாங்க. அடுத்தது இன்னொரு மரணப்படுக்கையில் இருந்த ஒரு சகோதரிக்கு கர்த்தர் ஜீவனை கொடுத்தாங்க. உடனே அவங்க தான் சொன்னாங்க, எங்கள் வீட்டில் நிறைய இடம் இருக்குது, நீங்கள் எவ்வளோ பெரிய சபை வேணாலும் கட்டிக்கோங்க, நீங்கள் இடம் வாங்கி நீங்கள் சொந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் எங்கள் இடத்துல நீங்கள் ஒரு சர்ச்சு கட்டி இங்கே எங்களுக்கும் நீங்கள் பாதுகாவலாக இருந்து நீங்கள் இதை நடத்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொன்ன பிறகு தான் நாங்கள் அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சாங்க. அங்கே எங்களுக்காக ஆட்களை ஆயத்தப்படுத்தி வச்சுருந்தாங்க கர்த்தர். அதனால் நாங்கள் மேய்ப்பன் அந்த ஜனங்கள் எல்லாம் போன உடனே எல்லாம் நல்லா மனம் திரும்பினாங்க, வசனத்தை கேட்டாங்க, அவங்களுக்கு போதிக்கக்கூடிய ஞானத்தையும் கர்த்தர் தந்தாங்க. நான் ஆரம்ப ஊழியத்தில் ரொம்ப பயந்தேன், எப்படி இந்த ஜனங்களுக்கு போதிக்கிறது, எப்படி நம்ம நடத்துறது, எப்படி ஜெபிக்கிறது, எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ரொம்ப அழுது நான் பயங்கரமாக. ஏன்னா பைபிள் காலேஜ் படிக்கலை, நான் ஞானம் இல்லை, கொஞ்ச நாள் தான் சபைக்கு போனேன்னா என்ன, இப்போ உட்காந்து வேதத்தை அழுது நான் வாசிப்பேன். வேலை வேறு செஞ்சிட்ருக்கோமே, ஞாயிற்றுக்கிழமை ஜனங்களுக்கு போதிக்கணுமே, ஜனங்களை நடத்தணுமே அப்படின்னு சொல்லி அழுது வேதத்தை வாசிப்பேன். அப்போது ஆண்டவர் மறைபொருள் ரகசியங்கள்லாம் வெளிப்படுத்தினாங்க. அதை நாங்கள் பல ஆண்டுகளுக்கு பிறகு பெரிய பெரிய ஊழியக்காரங்க பிரசங்கம் பண்ணும்போது அந்த வார்த்தை மறைபொருள் ரகசியத்தை சொல்லும்போது நான் அழுதுருக்கிறேன். எத்தனையோ நாள், ஆண்டவரே எனக்கு ஒன்றுக்கும் உதவாத எனக்கு நீங்கள், நான் தேவ ஞானமே இல்லை, எனக்கு வேத ஞானமே இல்லை, ஆனால் எனக்கு நீங்கள் அந்த ஆரம்ப ஊழியத்தில் நான் வேதத்தை வாசிக்கும்போது எனக்கு நீங்கள் உணர்த்திருக்கீங்க. இன்றைக்கி பெரிய ஊழியக்காரங்க இந்த வேத ரகசியத்தை சொல்லி பிரசங்கம் பண்ணுறாங்களே, எனக்கு நீங்கள் அப்போவே வெளிப்படுத்துறீங்களேன்னு சொல்லி ஆண்டருக்கு ஒவ்வொரு நாள் நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து அப்புறம் 2007 கிறிஸ்மஸோட வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு ஆண்டவருக்கு மாத்திரம் இனி நம்ம ஊழியம் செய்யணும். எவ்வளோ பணம் வேணுனாலும், எவ்வளோ பணம் வந்தாலும், பொருள் வந்தாலும் ஆண்டவருக்கு ஊழியம். நம்ம நெகேமியா சொல்லுகிறது போல் 6வது அதிகாரம் 3வது வசனம்னு நினைக்கிறேன், அவர் நெகேமியா சொல்ல, நான் பெரிய வேலை செய்கிறேன், அந்த வேலை மெனக்கிடக்கூடாது, அந்த வேலை லேட்டாகிடக்கூடாது, தடையாகிடக்கூடாதுன்னு அவர் சொல்லுவார். அதை போல் ஆண்டுடைய வேலை தடையாகக்கூடாது, அதை நம்ம துரிதமாக செய்யணும்னு, பயந்து செய்யணும், உண்மையாக செய்யணும்னு சொல்லி 2007 கிறிஸ்மஸோட வேலையை விட்டு நான் நிற்க போகும்போது வீட்டில் சொன்னேன், 3 பிள்ளைங்களையும் தமிழ் மீடியத்தில் வர வருஷம் சேர்க்கணும், அந்த ஆண்டுக்கு உரிய வேன் ஃபீஸு, ஸ்கூல் ஃபீஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் கட்டிட்டு கடைசி சம்பளத்தை வாங்கி. அந்த சார் கேட்டாங்க, ஏன் சார் எல்லாத்தையும் இப்போயே கட்டுறீங்க, வேன் ஃபீஸ் எல்லாம் மே மாதம் வரைக்கும் கட்டலாமா போகிறீங்க? இல்லை நீங்கள் எல்லாத்தையும் கணக்கு முடிங்க அப்படின்னு சொல்லி ஜனவரியோடு எல்லாத்தையும் கட்டி முடிச்சுட்டு வீட்டில் வர வருஷம் எல்லா பிள்ளைங்களையும் தமிழ் மீடியத்தில் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி ஸ்கூலில் பார்த்துட்டு இருக்கும்போது அப்புறம் பாஸ்டமாக சொன்னாங்க, எங்கள் துணைவியார், இல்லை ஒரு வருஷம் நம்ம பார்ப்போம், இப்படி படிச்சுட்டு இருக்கட்டும், நீங்கள் அவசரப்பட்டு தமிழ் மீடியம் சேர்க்க வேணாம் அப்படின்னு. சரி, நாங்களும் தொடர்ந்து ஜாயின் பண்ணிவிட்டு மறுபடியும் படிக்க விட்டுட்டோம். படிச்சுக்கிட்டே இருந்தாங்க இங்கிலீஷ் மீடியம். ஆனால் அதன் பிறகு பல ஆயிரங்களை பிள்ளைங்களுக்காக செலவு பண்ணவும், அதுங்களை படிக்க வைக்கவும் கர்த்தர் வழிகளை திறந்து அற்புதமாக கடைசி வரையும் எல்லாவற்றையும் அற்புதமாக நேர்த்தியாக கர்த்தர் நடத்தி மீதம் எடுக்க உதவி செஞ்சாங்க. அநேகருக்கு கொடுக்க முடியாத உதவி செஞ்சாங்க. இந்த சூழ்நிலையில் நாங்கள் பிள்ளைங்கள்லாம் 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க, 2 பெண் பிள்ளைங்க, ஒரு பையன். இந்த சூழ்நிலையில் ஒரு 2-3 பிள்ளைங்களை எடுத்து நாங்கள் படிக்க வச்சு வளர்க்கவும் கர்த்தர் உதவி செய்தாங்க. அதில் 2 பெண் பிள்ளைங்க கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க ஆனவர்கள் அவங்க தகப்பனாரோடு கூட போயிட்டாங்க. ஒரு பிள்ளை மாத்திரம் நான் உங்களோடு கூட தான் நான் கடைசி வரைக்கும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. என்ன தான் தகப்பனாருன்னு பாசமா தாயின்னு அவங்க முழு மனசோடு ஏற்று நடந்ததுனால அவங்கள மறுபடியும் டீச்சர் ட்ரைனிங் படிக்க வச்சோம். அதுக்காக அநேகர் உதவி செய்தாங்க. அப்புறம் மேற்படிப்பு டிகிரி படிக்க வச்சோம். ஒரு ஸ்கூலில் சேவா மந்திர் பரங்கிப்பட்ட ஸ்கூலில் டெம்பரவரியாக அவங்க டீச்சர் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது
அப்புறம் பாஸ்டமோட தம்பிக்காகவே அந்த பொண்ணை கேட்டாங்க. எங்கள் மாமனார் வந்து என் பையனுக்கு பொண்ணு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதே பொண்ணை அந்த எங்களுடைய பாஸ்டம்மாவுடைய துணைவியாரோட தம்பிக்கு திருமணம் செய்து வைக்க ஆண்டவர் உதவி செஞ்சாங்க. இன்றைக்கி நல்ல ஒரு பெண் குழந்தை அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. எங்களோடு கூட தான் இருக்கிறாங்க. கர்த்தர் அவங்களையும் சேர்த்து நடத்த ஆண்டவர் உதவி செஞ்சுருக்கிறாங்க. ஆமாம். நீங்கள் உங்களுடைய அந்த மேய்ப்பினுடைய ஊழியத்தை நீங்கள் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொன்னீங்க. உங்கள் சபை எத்தனை ஆத்துமாக்களை கொண்டதாய், எவ்வளோ நாட்களில் அந்த சபை வளர்ச்சி வந்தது? ஏன்னா ஆரம்பத்தில் ஒரு சில பேரை வைத்து தான் நீங்கள் சபையை ஆரம்பித்திருப்பீங்க. அது அது இப்போ என்ன நிலையில் இருக்குது? ஆரம்பத்தில் அதனுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் செய்த காரியங்கள் என்ன? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல ஒரு கேள்வியை பாஸ்டர் கேட்டாங்க. நாங்கள் ஊழியத்துக்கு இந்த சின்ன கொமட்டி கொத்தட்டை பகுதியில் இருக்கிற சின்ன கொமட்டி கிராமத்தை குறித்து ஆண்டவர் பேசின உடனே நாங்கள் இந்த கிராமம் எங்கே இருக்குன்னே தெரியாது, இந்த ஊர் எங்கே இருக்குன்னு தெரியாது, இந்த பக்கமாக எங்களுக்கு அறிமுகம் இல்லை, பழக்கம் இல்லை. இப்படியே நாங்கள் சிந்திச்சுக்கிட்டே இருக்கும்போது, ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது, ஒரு நபரை கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் நாங்கள் இருக்கிற எங்களுடைய சொந்த ஊர் தெம்மூருக்கும் இந்த சின்ன கொமட்டி கிராமத்துக்கும், அது காட்டுமண்டி தாலுக்கா, இது புவனகிரி தாலுக்கா, இங்கேருந்து ஒரு சகோதரி எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க ஜெபம் பண்ணுறதுக்காக. எங்களுக்கு அறிமுகமானவங்க ஒருத்தவங்க சொல்லி, இங்கே வந்து நீங்கள் போய் ஜெபம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிரும் அப்படின்னு சொன்ன பிறகு, இந்த சின்ன கொமட்டி கிராமத்துலேருந்து 2 பஸ்ஸு ஏறி 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து எங்கள் ஊருக்கு வந்தாங்க. அவங்க வந்த உடனே நீங்கள் என்ன ஊருன்னு கேட்டோன்னே சின்ன கொமட்டின்னு சொன்னாங்க. இப்படியே ஒரு அதிர்ச்சி ஆகிடுச்சு. எப்படி உங்களுக்கு எப்படி தெரியும்னா, ஒரு சகோதரி சொன்னாங்க, எனக்கு உடம்பு முடியல, நான் என்ன செய்யறதுன்னு தெரியலங்கும் போது எங்கள் உறவினர் ஒரு பெண் சொன்னாங்க, சின்ன கொமட்டியில் ஒரு சகோதரி இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிரும், சுகமாயிரும்னு சொல்லி சொன்னாங்க. அதான் நாங்கள் உங்களை தேடி கண்டுபிடிச்சி இவ்வளோ தூரம் வந்தோன்னு சொன்னோடனே அவங்களுக்கு ஜெபம் பண்ணி பொழுது போயிடுச்சு. அதனால் அவங்கள ஜெபம் பண்ணி எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணி அவங்கள தங்க வச்சு அவங்களுக்கு ஆகாரம் கொடுத்து மறுநாள் காலையில் அவங்கள நாங்கள் அனுப்பிவிட்டோம். அனுப்பிவிடும்போது திரும்ப அந்த பகுதிக்கு ஊழியர் செய்வதுக்கு வரும்போது அவங்க தான் எங்களுக்கு முதல் விசுவாசி. அதுக்குள்ளே நாங்கள் என்ன செஞ்சோம், நாங்கள் போயிட்டு இருந்தோம், நாங்கள் ரட்சிக்கப்பட்ட சபைக்கு அவங்கள அழைச்சிட்டு போயிட்டு விட்டோம். அங்கே கொஞ்ச நாள் வந்துட்டு இருந்தாங்க. திரும்ப ஆண்டவர் இந்த பகுதிக்கு 2வது முறையும் போன்னு சொன்ன பிறகு முதல்ல தான் ஆட்களே அனுப்பி விட்டுட்டாங்க. அப்புறம் திரும்ப வந்தோம். ஒரு குவார்ட்டர்ஸ் வீடு, அந்த சகோதரி முதல் விசுவாசி. அவங்க ஒரு குவார்ட்டர்ஸ் வீடு இருந்துச்சு, குரூப் ஹவுஸ் வீடு கவர்மெண்ட்டில் கட்டி, அந்த வீட்டில் தான் ஊழியத்தை துவங்கணும். நிறைய ஊழியக்காரங்களை கூப்பிட்டு வெளியில் ஒரு பந்தலை போட்டு எங்கள் ஐபிஎஸ் ஸ்தாபனத்தோடு நாங்கள் இணைஞ்சி, அந்த ஐபிஎல்ல தான் ரட்சிக்கப்பட்டது. ஐபிஎஸ் சபையில் அதே ஸ்தாபனத்துக்கே தெரியாது. நாங்கள் ஒரு போர்டு வச்சு ஐபிஏ ஜப வீடு, திறந்த வாசல் ஐபிஏ ஜப வீடுன்னு சொல்லி போர்டு வச்சு நாங்கள் ஊழியத்தை ஆரம்பித்தோம். ஒரு குவார்ட்டர்ஸ் வீட்டில் தான் ஆரம்பித்தோம். அந்த வீட்டில் ஆரம்பித்த கொஞ்ச நாளையில் அந்த வீடு நிரம்ப ஆத்துமாக்கள் வந்துச்சு. அப்புறம் தான் நான் சொன்னேன், அதுக்குள்ளே அந்த கிராமத்தில் ஒரு சகோதரி மரணப்படுக்கையில் இருந்து அவங்களுக்கு சுகமாச்சு. அவங்க உடனே ஒரு பெரிய இடத்த கொடுத்தாங்க. அந்த இடத்த கொடுத்து நீங்கள் எவ்வளோ பெருசு வேணாலும் சபையை கட்டிக்கோங்க, நீங்கள் சொந்த இடம் வாங்கி நீங்கள் போகிற வரைக்கும் நாங்கள் எந்த தொந்தரவும் உங்களுக்கு பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரன் சொல்லி எங்களுக்கு உதவி செய்தார். அதன் பிறகு ஒரு 50 ஆத்துமாக்கள் ஒரு 2-3 வருஷத்துக்குள்ளே ஒரு 50-60 ஆத்துமாக்கள் ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டாங்க. ஞானஸ்தானம் பெற்று சபைக்கு வந்தாங்க. அதன் பிறகு தொடர்ந்து சொந்த இடம் வாங்குறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தாங்க ஸ்தாபனத்தின் மூலியமாக. இப்போ இந்த ஊழிய வளர்ச்சிக்கு சபை ஆரம்பித்த பிறகு 2 வருடத்தில் 50-60 ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தீங்க. இப்போ இந்த சபை வளர்ச்சிக்காக ஒரு மெய்ப்பனா நீங்கள் எப்படிப்பட்ட கிரயங்களை, அர்ப்பணிப்பை, ஏன்னா கிரயம் இல்லாமல், அர்ப்பணிப்பு இல்லாமல், தியாகம் இல்லாமல் எந்த ஒரு சபையும் வளர்வது இல்லை. ஒரு ஊழியராக நீங்கள், ஏன்னா ஒரு 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 இந்து பின்னணியிலிருந்து நீங்கள் ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு பெரிய பின்புலம் இல்லாமல், எந்த ஒரு பேக்கப்பும் இல்லாமல் நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க. ஒரு ஸ்தாபனம் உங்களுக்கு இருந்தாலும் கூட நீங்கள் தனித்து நின்று தான் அந்த ஊழியத்தை நீங்கள் செய்திருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதில் வந்து நீங்கள் என்ன கிரயத்தை நீங்கள் அந்த ஊழியத்திற்காக நீங்கள் செலுத்தியிருக்கீங்க? எப்படிப்பட்ட ஜபங்களை, உங்களுடைய ஜப வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது? உங்களுடைய வேத தியானம் எப்படிப்பட்டதாக இருந்தது? நீங்கள் ஏன்னா இந்த நாட்களில் பார்க்குறையே ஊழியம் செய்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதான ஊழியக்காரர்கள் உண்டு. நேரம் பார்த்து நான் காரில் தான் போவேன்,
எடுத்த உடனே இப்படிப்பட்ட ஒரு 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 உயர்வு இருக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கக்கூடியதான கிறிஸ்தவ ஊழியமாய் மாறிவிட்டது. நீங்கள் எப்படிப்பட்ட கிரியத்தை நீங்கள் செலுத்தி இந்த ஊழியத்தின் பாதையில், சபை ஊழியத்தில் வெற்றி எடுத்திருக்கீங்க? ஆமாம், ஸ்தோத்திரம். சபையில் பார்த்திங்கன்னா வாரந்தோறும் சனிக்கிழமை உபவாச ஜெபம் சபையில் நடக்கும். வாரந்தோறும் சனிக்கிழமை. திருவிருந்து வாரத்தில் பார்த்திங்கன்னா 3 நாள் ஃபுல் பாஸ்டிங். அதாவது வியாழக்கிழமை இரவு நாங்கள் சாப்பிட்றதோட ஞாயிற்றுக்கிழமை மதியம் தான் எல்லாருக்கும் சாப்பாடு சபையில். அது வரைக்கும் 3 நாள் சபையில் ஜனங்கள் எல்லாம் தங்கி ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. 3 நாள் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ அதை ஒரு 3 வருஷமாக கொஞ்சம் குறைச்சிட்டோம். ஏன்னா நிறையா அவங்களால தங்க முடியலன்னா, அதுக்கு முன்னாடி கட்டாயமாக அப்படி தான் இருந்தது. அப்படி இருந்தால் தான் திருவிருந்து பந்தியெல்லாம் கொடுப்போம். டெய்லி நாங்கள் ஒரு 4 பேர் 5 பேர் 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் சுவிசேஷம் அறிவிப்போம். டெய்லி 4 பேர் 5 பேர் 4 பேர் 5 பேர் இன்னும் இருக்கிறாங்க எங்கள் சபையில் பிள்ளைங்க. அவங்க 4 5 பேர் தினந்தோறும் வந்துடுவாங்க. வந்துட்டு 2 பேராவது எங்கள் கூட, நாங்கள் 2 பேர் அவங்க 2 பேர் இணைஞ்சி ஒரு 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் தூரம் நடந்து தான் போவோம். ஏன்னா வாகனம் அப்போ எனக்கு கிடையாது. அப்படி இருந்தாலும் 2 பேர் தான் போக முடியும், பாக்கி பேர் போக முடியாது. அப்படி போகணுன்னா 2 பஸ் ஏறி போகணும். அதனால் நாங்கள் என்ன செய்வோன்னு கேட்டிங்கன்னா, நடந்தே தான் போவோம். நடந்தே போய் பக்கத்தில் உள்ள கிராமம்லாம் குறைஞ்சது ஒரு 5 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் தூரம்லாம் நடந்து போய் யாருக்காவது அங்கே உடம்புல சரீர பலகீனம் சுகவீனமாக இருக்காங்களா, வியாதியில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு, அங்கே இருக்கிற எங்கள் விசுவாச பிள்ளைகள் அவங்க எங்களை கூட்டிகிட்டு போவாங்க. அவங்களுக்கு போய் ஜெபம் பண்ணுவோம், புதிய ஆத்துமாக்களை சந்திப்போம். இப்படி தான் சபையில் ஆத்துமாக்கள் சேர்க்கப்பட்டாங்க. அதை தொடர்ந்து ஒரு 4-5 ஆண்டுகளுக்குள்ளே ஒரு 100 நபருக்கு மேலே ஞானஸ்தானம் பெற்றாங்க. ஆமென். ஆமென் பாஸ்டர். இப்போ அடுத்தபடியான ஒரு கேள்வி, இந்த ஊழியத்தின் பாதையில் அற்புதங்கள் நடந்ததை பற்றி நீங்கள் சொன்னீங்க. விசேஷமாய் இந்த ஆவியின் வரங்கள் 9 விதமான வரங்கள் இருக்குது. ஞானத்தை போதிக்கிற வசனம், அறிவை உணர்த்துகிற வசனம், தீர்க்க தரிசன வரம், விசுவாச வரம், அற்புதங்களை செய்கிற சக்தின்னு சொல்லிட்டு பிசாசுகளை துரத்தக்கூடிய ஆற்றல். இப்படிப்பட்ட ஆவியின் வரங்களில் கர்த்தர் உங்களை எப்படி நடத்தினார், அந்த அனுபவங்களை சொல்லுங்கள். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் பார்த்திங்கன்னா, பிசாசு பிடிச்சி ஒரு சகோதரி ஒரு முறை வந்தாங்க. எங்கள் சபை பிள்ளைங்க கூட இதை பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவங்க பார்த்தா அவங்களுக்கே தெரியும். பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு 4 நபர் தடியான ஆளுகள் பிடிச்சி தூக்கிட்டு வராங்க. உள்ளே தூக்கிட்டு வர முடியல. அவங்க கொண்டு வந்து சபையில் போட்ட உடனே இந்த கடைசிக்கும் அந்த கடைசிக்கும் அரளறி அடித்து பரண்டு கத்துது பயங்கரம். கொண்டு வந்து போட்ட உடனே இந்த மாதிரி பிசாசு பிடிச்சது எல்லாம் வந்து உள்ள நுழையத்துக்குள்ளே சுகமாகி அற்புதமாகி போயிடுவாங்க, நல்லாகி போயிடுவாங்க. சில பேரை தங்க வைப்போம், ஒரு சில பேரை சபையில் தங்க வச்சு ஜெபம் பண்ணுவோம். ஒரு சில பேருக்கு வந்த உடனே ஜெபம் பண்ணி கர்த்தர் விடுதலை தருவாங்க, அனுப்பிவிடுவோம். சில பேர் சபையில் நிறைய பேர் எப்பவும் தங்கியே இருப்பாங்க. தங்கியிருந்து அவங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். வியாதியஸ்தர்கள் எப்படிப்பட்ட ஒரு முறை நம்ம யோபை குறித்து நம்ம வேதத்தில் வாசிச்சிருக்கோம். அந்த யோபுடைய சரீரம் எப்படி இருந்தது அதே போல் ஒரு சகோதரி, ஒரு அம்மா, ஒரு 60 வயசு இருக்கும், அவங்க வந்தாங்க. அவங்க மேல் முச்சிரும். அப்போ தான் நாங்கள் பார்த்தோம், யோபு நேராக பார்த்த மாதிரி இருந்துச்சு. சபையில் நிறைய பேருக்கு தெரியும். அவங்களுக்கு ஜெபம் பண்ணி எண்ணெய் கொடுத்தோம், உடம்பு முச்சிரும், ஜன்னி வச்சு போச்சு. அப்படியே அந்த காயங்கள் எல்லாம் ஆறி போச்சு 2 நாள். அப்படி தான் சுகமாகி சபையில் சேர்க்கப்பட்டாங்க. அந்த மாதிரி சுகமாக்குகிற வரங்கள், அது பிசாசு சுகமாகி, பிசாசு துரத்தப்பட்டு சுகமாகி விடுதலையாகி வந்தாங்க. அதை போல் தான் சபையில் சேர்க்கப்பட்டாங்க. ஆமென். இப்போ அடுத்தபடியாக ஊழியம் சபை நடத்தும் போதுனால ஒரு பக்கம் வளர்ச்சி இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் உபத்திரவும் பாடுகளும் வேதனை நிறைந்தது தான் கிறிஸ்தவ ஊழியம் வாழ்க்கை. நீங்கள் சந்தித்ததான சோதனைகளும் வேதனைகளும் பாடுகளும் உபத்திரவங்கள் பற்றி ஒரு சில காரியங்களை சொல்லுங்கள். ஊழியம்னாலே தன்னைத்தானே வெறுத்துனதான் ஆண்டு சொல்லியிருக்கும்போது ஊழியத்துக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி நம்ம சுகத்தை பார்த்தோம்னா ஊழியம் செய்கிறது ரொம்ப அரிதாக இருக்கும். நம்ம சுகமாக இருக்கணும்னு சொன்னால் ஊழியத்தில் நிறையா பாடுகள் தான். அதிகபட்சம் நாங்கள் தூங்கவே முடியாது. ஏன்னா சபையில் அப்படி தான் வந்து தங்கியிருப்பாங்க. பிசாசு பிடிச்சது இருக்கும், பைத்தியம் பிடிச்சவங்க இருப்பாங்க. ஒரு முறை ஒரு சகோதரனை 3 சங்கிலி போட்டு கட்டி கொண்டு வந்தாங்க. சபையில் எல்லாருக்கும் தெரியும், ஊரில் எல்லாருக்கும் தெரியும். 3 சங்கிலி, 2 கையும் ஒரு சங்கிலி, 2 கால் ஒரு சங்கிலி, 2 சேர்த்து ஒரு சங்கிலி, இப்படி கொண்டு வந்து போட்டு விட்டுட்டாங்க. சபையில் கொண்டு வந்து விட்ட உடனே நான் சங்கிலியெல்லாம் அவுத்து விட சொல்லிட்டேன்.
உள்ளே வந்த உடனே எல்லாம் பயப்படுறாங்க. ஐயோ 10 பேர் சேர்ந்து பிடிச்சி நாங்கள் போட்டு கட்டணும், இப்படி நீங்கள் அவுத்து விட சொல்கிறீங்களா அப்படின்னு. இல்லை, எங்கெல்லாம் கட்டக்கூடாது, அவுத்து விடுங்க. அவுத்து விட்டா அப்படியே அமைதியாக இருந்தான். அப்படியே சுகமாகி போனான். அதோட மறந்து போயிட்டான். அந்த எங்கள் சபை வழியாகவே போவான், எங்கள் சபையை திரும்பியே பார்க்க மாட்டான் இந்த சகோதரன். அப்படி நிறைய பேர் சுகமாகி போவாங்க. நிறைய பேர் சுகமானவங்களே பின்னால் பிரச்சனையும் பண்ணியிருக்கிறாங்க, எதிர்ப்பு பேசியிருக்கிறாங்க. அது ஊழியத்தில் இருக்கும். அதை பார்த்தோம்னா நம்ம ஊழியம் செய்ய முடியாது. எதிர்ப்புகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். அப்படி இருக்கும்போது வெளியில் ஊழியத்துக்கு போகும்போது ஒரு முறை கிறிஸ்மஸ் இந்த கேரள் போகும்போது ஒரு சகோதரன், நாங்கள் பாட்டிலே வண்டியில் பாட்டை போட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கோம். பக்கத்து ஊரில் 2 வீலரை கொண்டு வந்து குறுக்க நிறுத்தி வண்டியை நிறுத்தி டெம்போ சாவி எடுத்துருக்கிறாரு. எனக்கு தெரியல. அந்த மாதிரி எதிர்ப்புகள் இருக்கும் தான், பிரச்சனைகள் இருக்கும் தான். ஆனால் நம்ம அவருடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அதான் நம்மளுடைய வேலை. ஆமென் பாஸ்டர். பாஸ்டர், உங்களுடைய இந்த ஊழியத்தின் பாதையில் உங்களுக்கு பிரதானமான ஒத்துழைப்பு யார் மூலமாக கிடைத்தது? ஏன்னா தனிநபராக நம்ம ஊழியம் செஞ்சிட முடியாது. ஒரு குடும்பத்தை வேணால் நம்ம தனிநபராக செய்து விட முடியும். அதுக்கே மனைவி பிள்ளைகளோட ஒத்துழைப்புலாம் வேணும். இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிறதுக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருந்தது உடன் ஊழியர்களா, இல்லை குடும்பமா, இல்லை ஸ்தாபனமா? எது உங்களுக்கு மிகுந்த ஒத்தாசையாக இருந்தாங்க? நல்ல கேள்வி சார். இந்த ஊழியத்தில் ரொம்ப உதவியாருன்னு கேட்டிங்கன்னா பாஸ்டர் அம்மா. அவங்க தான் எல்லாத்தையும், அவங்களுக்கு சில வெளிப்பாடுகள் கொடுத்துருக்குறாங்க. அதனால் அந்த வெளிப்பாடுகளை சொல்லி அவங்க வரவங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது அது ஜனங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு பக்தி வைராக்கியம், பயம் உண்டு. ரெண்டாவது, எங்கள் சபை பிள்ளைங்க ஊழியத்திற்குன்னு அர்ப்பணித்தவங்க ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. டெய்லி அவங்களுக்கு என்ன வேலையாக இருந்தாலும் அவங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு நாள் நியமிக்கப்பட்ட நாளில் அவங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நாளில் கரெக்டாக ஊழியத்துக்கு வந்துடுவாங்க. சபையை சுத்தம் பண்ணுவாங்க, சபையை பார்த்துக்குவாங்க, ஊழியத்துக்கு எங்கள் கூட வந்துடுவாங்க. ஜெபம் பண்ணும்போது சபையில் உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்க. அடுத்து எங்கள் ஸ்தாபனம் ஆத்துமா அறுவடைக்கு என்னென்ன வழியோ அது எல்லாவற்றையும் அவங்க, எங்கள் ஸ்தாபன தலைவர் ஐயா அவங்க எல்லாவற்றையும் எங்களுக்கு நல்லா அப்பப்போ கருத்தரங்கு, போதகர் கருத்தரங்குன்னு வச்சு சபை ஆத்துமாக்களை எப்படி ஆதாயம் செய்யணும், ஊழியக்காரங்களுடைய நடைகள் எப்படி இருக்கணும், அவங்களுடைய பேச்சு எப்படி இருக்கணும், அவங்களுடைய செய்கைகள் எப்படி இருக்கணும், ஜெபம் எப்படி இருக்கணும் என்பதை குறித்து அதிகமாக எங்களுக்கு அவங்க போதிக்கக்கூடிய நல்ல ஒரு ஸ்தாபன தலைவரையா, அவங்க நல்ல ஒரு தகப்பன், ஆவிக்குரிய தகப்பனாக இருந்து அற்புதமாக அவங்களும் உதவி செய்கிறாங்க. எல்லாரும் இணைஞ்சு செய்கிற ஊழியமாக இருக்குது எங்கள் சபை ஊழியம். அடுத்தபடியான ஒரு கேள்வி பாஸ்டர், ரொம்ப முக்கியமானது. இந்த நாட்களில் எங்கு பார்த்தாலும் யாருடைய வாயிலும் வருகிற ஒரு வார்த்தை எழுப்புதல் அப்படின்ற காரியம் தான் இன்றைக்கி எங்கு பார்த்தாலும் துணித்து கொண்டிருக்கிறது. இந்த எழுப்புதலை குறித்து உங்கள் ஆவியில் தேவன் பேசியிருக்கிறதான, வெளிப்படுத்தியிருக்கிறதான காரியம் என்னன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எழுப்புதல் என்பது இப்போ நம்ம எல்லாரும் தேசத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அது எப்போ வரும், எப்படி வரும்? ஆதி நாட்களில் அந்த எகிப்தில் ஒரு எழுப்புதல் இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் புறப்பட்டு வந்தாங்க. இந்த மேல் வீட்டில் அந்த எல்லாரும் கூடி ஜெபிக்கிற போது ஒரு எழுப்புதல். அங்கே எல்லாம் அந்நிய பாஷை பேசி, வெவ்வேறு பாஷையில் பேசி எல்லாம் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஒரு எழுப்புதல். 3000 பேர் சபைகளில் சேர்க்கப்பட்டாங்க, 5000 பேர் சபையில் சேர்க்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எழுப்புதல் என்பது நாம் ஊழியர்கள் எங்கே 2-3 பேர் என் நாமத்தில் ஒருமனப்படுகிறார்களோ உங்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லி மத்திய நற்செய்தி 18:20 நம்ம வாசிக்கிறபடியே ஊழியர்கள் ஒருமனப்பட்டு நாம் தேசத்தை எழுப்புதலுக்காக இப்போ தான் ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதிகமாக. இப்படி நாம் ஜெபிக்கும்போது நம்ம தேசத்தில் ஒரு பெரிய அறுவடையை, எழுப்புதலை நம்ம நிச்சயமாக காண முடியும். நம்ம காலத்தில் அதை காண கர்த்தர் உதவி செய்வார். ஏன்னா அதற்காக நிறைய பேர் விளக்கரையும் செலுத்துகிறாங்க, நேரம் செலுத்துகிறாங்க, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறாங்க. எழுப்புதல் என்பது முதல்ல சபையில் எழுப்புதல் உண்டாக வேண்டும், மக்கள் மத்தியில் எழுப்புதல் உண்டாக வேண்டும். மக்கள்லாம் எழும்பி தேசத்துக்காக வைராக்கியமாக திறப்பில் நிற்கணும். ஜனங்க நின்னாக்க சபை வளரும். சபை வளர்ந்தால் தேசம் மறுரூபமாக்கப்படும், எழுப்புதல் தேசத்தில் உண்டாகும். பாஸ்டர், அடுத்தபடியான ஒரு கேள்வி. எழுப்புதல் எத்தனை முக்கியமானதோ அதே போலவே இப்பொழுது இன்னொரு காரியம், சபையில் எல்லாருக்கும் பேசுகிற ஒரு காரியம், நம் வாழ்கிறதான காலம் ஒரு கடைசி காலம், ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபம் என்றெல்லாம் இன்றைக்கு சொல்லி கொண்டிருக்காங்க. உங்கள் அனுமானத்தில் அதை குறித்து தேவன் பேசினது, வெளிப்படுத்தின காரியம், ஒருவேளை இது கடைசி காலம் தானா, இல்லைன்னா இன்னும் ஆண்டவர் வரத்துக்கு இன்னும் ரொம்ப நாட்கள் ஆகுமா? இதை குறித்து சொல்லுங்களேன். ஆமென். கர்த்தர் நல்லவர்.
ஆண்டோடைய வேத வசனத்தில் ஆண்டவர் அதை தான் நமக்கு காண்பிச்சிருக்கிறாங்க. இதோ நான் வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன், மிக அருகில் வந்துட்டாங்க, இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்க்கும்போது இஸ்ரேல் தேசத்தில் நடக்கிற இந்த யுத்தத்தை பார்க்கும்போது, தேசத்தில் நடக்கிற காரியங்களை எல்லாம் நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது ஆண்டுடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது என்பதற்கு மிக அருமையான சாட்சிகளும் அடையாளங்களுமாக இருக்கிறது. அது யாரும் மறுக்க முடியாது, அதை யாரும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவும் முடியாது. கட்டாயமாக வருகை மிக சமீபமாயிடுச்சு. எழுப்புதல் இப்போ எங்கே பார்த்தாலும் தேசங்களிலே, தேசத்தில் ரோமாபுரிக்கு எழுதின நிருபம், ரோமருக்கு எழுதின நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம் 1:18 சுவிசேஷத்தை தடை பண்ணுகிற ஆவின்னு சொல்லி. அப்போ பாருங்கள், அந்த சம்பவம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. சுவிசேஷத்தை தடை பண்ணுகிற அவபக்தியாளர்கள் அப்படின்னு சொல்லி சுவிசேஷத்தை தடை பண்ணுகிற ஆவியை குறித்து அதில் 18 வாசிக்கிறோம். அப்படியாகலாம் அந்த சம்பவம் எல்லாமே நடந்துருக்கு. இதை பார்க்கறதான நேயர்களுக்கு, சபை மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த யூடியூப் சேனல் என் டைம் யூடியூப் சேனல் மூலயமாக பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்கு அப்படின்னு சொல்லுகிற வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டோடைய வருகை மிக சமீபம். கர்த்தர் நம்மளை அழைத்த அழைப்பும் கிருபை வரமும் மாறாததாக இருக்கிறபடினாலே நாம் ஆண்டோடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். கர்த்தருடைய வருகைக்கு பரிசுத்த சபையாகிய மனவாட்டியாகிய சபையை ஆயத்தப்படுத்துவோம், நாம் ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறபடினால அநேகரை நாம் ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நேரத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பணத்தையும் கர்த்தருக்காக அதிகமாக நாம் செலவிடுவோம். கர்த்தரே தந்தார், தாவீது சொல்லுகிறது போல், கர்த்தர் தந்தார், கர்த்தரிடத்தில் வாங்கி கர்த்தருக்கே கொடுக்குறேன்னு என்று சொல்லி, அதுபோல் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஜீவனை அவருக்காக பயன்படுத்துவோம், பணத்தை அவருக்காக பயன்படுத்துவோம், நேரத்தை அவருக்காக பயன்படுத்துவோம். நம்ம இந்த உலகத்தில் நாம் எதையும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போக போகிறதும் இல்லை. கர்த்தர் கொடுத்தார், எல்லாவற்றையும் கர்த்தருக்காக நாம் பிரயாசப்பட்டு எல்லாவற்றையும் கர்த்தருக்காக நாம் செலவு செய்வோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். ஃபஸ்ட்டு இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்திருக்கிறோம். நீங்கள் பார்க்கறதான நேயர்களுக்காக ஒரு சிறப்பு ஜெபம் பண்ணுங்கள். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள நாமத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இவங்க தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவராக இருக்கிறேன். ஆண்டவரே, இவங்களுக்கு என்ன தேவை என்பதை என் தேவன் அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, சரீர சுகமாக இருந்தாலும், குடும்ப தேவைகளாக இருந்தாலும், பிரச்சனைகளாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் உம்மாலே சுகமாக்க முடியும், உம்மாலே ஆசீர்வதிக்க முடியும். நீர் அன்பு தேவ பிள்ளைகளை ஆசீர்வதியும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தருடைய ஆசீர்வாதம் இவங்களுக்கு நிறைவாய் காணப்படட்டும். கர்த்தருக்கு இவங்க சாட்சியாக இருக்கட்டும். சரீரத்தில் நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை தாங்க. கர்த்தருக்காக இவங்க வைராக்கியம் உள்ள கிறிஸ்துவர்களாய், உண்மையுள்ள மக்களாய், உண்மையுள்ள தேவ பிள்ளைகளாய் இவங்க காணப்படட்டும். ஆசீர்வதியும். தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கப்பட்டு மீதம் எடுக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். பிள்ளைகள் கீழ்ப்படிந்து தாய் தகப்பனுக்கு உண்மையுள்ளவர்களாக நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தேங்க்யூ பாஸ்டர், உங்கள் வருகைக்கு நன்றி. அன்பு நேயர்களே, இது வரைக்கும் அன்பு ஊழியர் நம்ம மத்தியில் அவங்களுடைய சாட்சிகளை, அனுபவங்களை, அவங்க ஊழியத்துக்காக அவங்க செய்த கிரியங்களை, பட்ட பிரயாசங்களை எல்லாம் அது நமக்கு சொன்னாங்க. சாதாரணமான இந்து குடும்ப பின்னணியிலிருந்து அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு ஒரு பெரிய ஊழியத்தை, அநேகருக்கு ஒரு தகப்பனாக இருந்து அவங்க செய்து வருகிறதான ஊழியத்தை குறித்து நாம் கேள்விப்பட்டோம். உங்களை குறித்து என்ன நீங்கள் சொல்லுங்கள். அநேகர் நாட்கள் தங்கள் வாழ்க்கை நேரங்களை வீணாய் கழிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு தேவன் எல்லாருக்கும் இந்த கடைசி காலத்தில் செய்வதற்கென்று திட்டங்களை வைத்திருக்கிறார். இதிலும் பெரிதானவர்களை காண்பாய் என்று அவர் சொன்னது போல நீங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வதற்கு, அநேகரை விடுவிக்க, அநேகரை ரட்சிக்க, அநேகரை பரலோகத்திற்கு நேராக வழிநடத்த, நம்மை பயன்படுத்த தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார். உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தருடைய ஊழியத்திற்கு உங்கள் இருதயங்களை திறந்து கொடுங்கள். கர்த்தருடைய வருகை மிக சமீபம். ஆயத்தமாவோம், அநேகரை ஆயத்தப்படுத்துவோம். அவர் வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆமென். ஆமென்.